மலரும் புலரும் மந்திர கதைகளோடு மனங்களை கொள்ளையடித்து மெல்ல வரும் காற்றிடையில் வல்லினம் மெல்லினம் இடையினங்களால் வசப்படுத்த வருகின்றோம். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. டைம் எஃப்எம் பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இறையுடன் ஓர் உரையாடல். வார்த்தைகளில் உள்ள ஆன்மீகத்தை வாழ்க்கையில் கண்டு அனுபவிக்கும் உத்திகள். கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுளை கையகப்படுத்தும் உத்திகள். சோதனைகள் மத்தியிலும் சுகம் காணும் உத்திகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12:30 தொடக்கம் டாக்டர் லம்போதரன் இணைந்து சிறப்பிக்கும் இறையுடன் ஓர் உரையாடல். செல்வராசா தில்லையசோதா தம்பதிகளின் ஆதரவில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இறையுடன் ஓர் உரையாடல். இறையுடன் ஓர் உரையாடல். வணக்கம் நேர்களே, வணக்கம் டைம் எஃப்எம் நேர்களே மற்றும் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றும் இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் லம்போதரன் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் லம்போதரன். வணக்கம் வணக்கம் டைம் எஃப்எம் நேர்களே. மீண்டும் இந்த இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்வினூடாக இந்த ஞாயிறு மதியம் உங்கள் எல்லாரையும் இந்த வானொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பிலே நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த தலைப்பு ஒரு சிக்கலான தலைப்பு. காணாத பக்தி, இப்பொழுது இருக்கின்ற பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்றுதான் இன்றைய தலைப்பிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காணாத காலத்திலே இருக்கின்ற பக்திக்கும் இப்பொழுது இருக்கின்ற பக்திக்கும் இடையேயான அந்த விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தத்திலே பக்தி என்பதுதான் இங்கே ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. இந்த பக்தியைத்தான் இன்றைய தலைப்பாக நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு வசீகரன் அதை அழகாக உருப்படுத்தி அதை வடிவமைத்து தந்திருக்கின்றார். காணாத காலத்தில் நடந்தது பக்தியா, காலத்தின் தேவை கருதி நடப்பது பக்தியா? காணாத காலத்தில் நடந்தது பக்தியா, காலத்தின் தேவை கருதி நடப்பது பக்தியா என்று அழகாக தந்திருக்கின்றார். எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற காணாத காலத்திற்கும் இப்பொழுது காலத்தின் தேவைக்கும். அப்படியானால் முதலிலே பக்தி என்றால் என்ன? ஏனென்றால் பக்தியும் இறை பக்தி, இறைவன் மீது வைக்கின்ற பக்தி இருக்கிறது, மனிதர்கள் மீது மனிதர்கள் வைக்கின்ற பக்தி இருக்கிறது. பக்தி என்றால் இந்த இறை பக்தி என்பது என்ன? இரண்டு பக்திக்கும் என்ன வித்தியாசம்? பக்தி என்பது இஸ் அ லவ். ஆங்கிலத்திலே ஒரு வேர்ட் சொல்லுவார்கள், லவ் என்று சொல்லுவார்கள். தமிழிலே அதற்கு பல சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு பெற்றோர் பிள்ளைக்கும் இருவருக்கும் இடையில இருக்கிற அன்பு அல்லது லவ்வை சொல்லுவார்கள், பாசம் என்பார்கள். காதலர்கள் இருவருக்கு இடையிலே அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற லவ்வை நாங்கள் அன்பை காதல் என்று சொல்லுவோம். அதே மாதிரியாக ஒரு மேலே இருக்கிற ஒரு மேல் அதிகாரி அல்லது அரசன் அரசாங்கத்துக்கும் கீழே இருக்கின்ற ஒரு ஊழியர் அல்லது பிரஜைக்கும் இருக்கிற உறவை விசுவாசம் என்று சொல்லுவோம். அதே மாதிரியாக இரண்டு சம வயதினர் அல்லது இருக்கிற நண்பர்களுக்கு இடையில் இருக்கிற அன்பை நட்பு என்று சொல்லுவோம். அப்போ இந்த நட்பு, பாசம், காதல், மற்றது காதல் இப்படியான பல இடங்கள்லேயும், அதாவது அது ஒரு ஃபீலிங். பக்தி என்பது ஒரு உணர்வு.
ஒரு ஃபீலிங், அது மனதிலே வருகின்ற ஒரு உள்ளத்தில் வருகின்ற ஒரு உணர்வு, அதுதான் பக்தி. அந்த பக்தி வந்து 2 உடைய பேரை சம்பந்தப்படுத்துது இங்கே. அப்போ பொதுவாக நாங்கள் சொல்வது இறைவனுக்கும், அதாவது கடவுளுக்கும் மனிதனில் இருந்து கடவுளுக்கு வார அன்பை சொல்லுவது பக்தி என்று சொல்லுவோம். கடவுளுக்கு மனிதர் மீது அல்லது மற்ற உயிர்கள் மீது இருக்கிற அன்பை வந்து நாங்கள் அருள் என்று சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸுக்குரிய சொல் ஆட்சிகள் இவை. அவை பக்தி என்பது மனிதர் கடவுள் மாட்டு செலுத்துகின்ற அன்பு உணர்ச்சிக்கு பெயர், அல்லது வெளிப்படுகின்ற, இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கிற இதில் உறவிலே இந்த மனிதர்களிடம் வெளிப்படுகின்ற இந்த வெளிப்பாட்டு உணர்வுக்கு பெயர் பக்தி. அப்படிதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ இட்ஸ் an expression, it's a feeling, it's an expression of love towards the God by the humans. அப்படித்தான் நாங்கள் ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பக்தி, இந்த அன்பு அல்லது பக்தியினுடைய தன்மை என்னென்று கேட்டால், அன்பு வந்து அந்த அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தால் மட்டுந்தன் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று வள்ளுவர் சொல்லுவார். அதாவது இந்த அன்பை அடைத்து வைக்க முடியாது. இட்ஸ் a natural and spontaneous expression of the feeling. அதுதான் தானாகவே வரும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இளம் வயதில் இருக்கின்றீர்கள், காதலிக்கின்றீர்கள். உங்களோட காதலரை அல்லது காதலியை கண்டதுடன் உங்களுக்கு மனதிலே வரும் பாருங்கள் ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், அது காதல். அதே மாதிரி இப்போ எல்லாம் பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள் விடுமுறை காலத்தில் வீட்டை வந்திருக்க, அது தண்ட பாட்டில் அவர்களை பார்த்தவுடன் வருகிற உணர்வு அந்த பாசம், அந்த இது. நண்பர்களை கண்டவுடனே தானாக, அதே மாதிரி இது ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன், தானாக வெளிப்படுவது. அதுதான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த அன்பு என்ன தன்மை இருக்கிறது என்று கேட்டால், 2 பேருக்கு இருக்கிற இடைவெளியை நன்றாக, அது இடைவெளி என்று சொன்னால் பலவிதமான இடைவெளி இருக்கும். ஸ்டேட்டஸில் இடைவெளி இருக்கும், தூரத்தால இடைவெளி இருக்கும், வயசால இடைவெளி இருக்கும், பண்பால இயல்பால பழக்கங்களால எல்லாம் இடைவெளி இருக்கலாம். ஆனாலும் இந்த அன்பு வந்துட்டால் அதெல்லாம் போயிடும். அதான் சொல்லுவார், காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுவார்கள். என்றால் அது ஒன்றையும் பார்க்காது. இவர் இந்த இனம், என்ன மதம், என்ன மொழி, என்ன சமயம், என்ன ஸ்டேட்டஸ், வயசு கூட பார்க்காது. அதுதான் அந்த காதல் என்பது. அதாவது அது மாதிரி தான் இந்த அன்புன்றது. பிள்ளை என்றால் அவர்களுக்கு காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்று சொல்லுவார்கள். பிள்ளை என்றால் அந்த பாசம் அந்த பிள்ளைகள் இருக்கிற ஒன்றையுமே கவனிக்காது, குற்றம் குறைகள் ஒன்றையும் கவனிக்காது. அதுதான் அந்த அன்பு. அதே மாதிரி இந்த கடவுள் மீது கொண்ட அன்பும் அப்படியே அந்த தூரத்தை, அவர் கடவுள் என்பவர் என்று கேட்டால் அவர் எல்லாம் எங்கும் நிறைந்தவர் என்றுகிறோம், எல்லாம் வல்லவர் என்றுகிறோம், ஆனந்தமயமானவர் என்றுகிறோம், அசுத்தமே இல்லை, விசுத்த தேகர் மலங்கள் இல்லாதவர், அமலன் விமலன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அப்ப நாங்கள் எங்க, எங்களுக்கு சிற்றறிவு, அறிவும் பத்தாது, மனத்திலையும் அடக்கு, உடம்பிலையும் அடக்கு, ஆனந்தம் என்பது இல்லை, இன்ப இன்பங்களுக்குள்ள விளையாண்டு கொண்டு என்றாலும் இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் பிட்வீன் காட் அண்ட் திங்ஸ் அது வந்துட்டது என்றால் அந்த தூரம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொதுக்கி வச்சிடும். ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது சங்க இலக்கியத்தில், புறநானூற்றில். ஔவையார் இருந்த சங்க காலத்திலேயே அவருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்தது அதியமான். அந்த அதியமான் இறந்த பொழுது ஔவையார் பாடுகிறார். அந்த பாடல் சொல்லுகிறார், நரவம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலையை வருடி கொடுத்தவன் என்று பாடுகிறார். ஔவையார் அந்த காலத்திலே நாடோடியாக திரிந்திருக்கின்ற ஒரு புலவர் கூட்டத்தில் இருக்கிற ஒரு பாணர் பெண். அப்போ அவ சொல்றா, தன்னுடைய தலையிலே அந்த ஒரு நெடி வருகின்றது. அது புலவென்றால் இந்த மாமிசம் மச்சம் அந்த மாதிரியான ஒரு நெடி வர்ற தான் தன்னுடைய தலை. அவன் வாழ்க்கை முறையிலே அப்படி. அவன் என்ன செய்கின்றான், இருந்து சபையில இருந்து பழங்களை எல்லாம் உரித்து சாப்பிட நிரந்தம்பழம் என்றது தோடம்பழம். அப்ப அது உரிக்கிறாள், அவன் கையில அது இருக்குது. அந்த கையால தன்னுடைய தலையை வருடித்தருகின்ற அதியமான் என்று பாடுகின்ற. பாருங்கள், அதியமான் எங்கே, ஔவையார் எங்கே? 2 பேருக்கு இருக்கிற நட்பு. அவர் ஆண், இவர் பெண், அவன் அரசன், இவர் பாடுகின்ற புலவர். அந்த வேறுபாடு எல்லாவற்றையும்
தாண்டி இந்த அவர்களுடைய சோஷியோ கல்ச்சரல் பேரியர்ஸ் என்று சொல்லுவார்களே, சமூக கலாச்சாரம் அந்த தடைகளையும் தாண்டி அவ்வாறு அதிகமான நெருக்கி வைத்திருக்கிற அந்த அன்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த இறைவன் மீது இருக்கிற அன்பு எங்கள் இறைவனையும் எங்களையும் ஒன்றாக்கி வைத்திருக்கின்ற தன்மை வாய்ந்தது. மற்றது அன்பில் என்னொன்று இருக்கிறேன்னு கேட்டால் இட்ஸ் ஒருதலை காதல் இல்லை, இது reciprocal. The beauty of the bhakti is the God also will show his love towards us. அவருக்கு அந்த எல்லாருக்கும் அன்பு இருக்குது, ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதான் அங்கே இருக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் அன்பு இருக்குது, பல பேரில் எங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாது. இந்த அன்பை எப்படி ஹவு டு செலிப்ரேட் அவர் லவ், ஹவு டு எக்ஸ்பிரஸ் அவர் லவ், அந்த கலை எங்களுக்கு தெரியாது உத்தி. அந்த உத்திகளுக்கு கூட நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே இருந்து அந்த அன்பினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் எங்கள் மீது கொண்ட அன்பை சொல்லுவார்கள், அது எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, கண்டிஷன் கிடையாது, அதுக்கு வரையறை கிடையாது. ஆனால் அப்படின்னா அந்த அன்பை சொல்லுவார்கள், அதுக்கு ஒரு தனி பெயர் அருள் என்று வைத்தார்கள். இப்போ இதுதான் இந்த பக்தி அன்பு அதுகளுக்குரிய இதாக இருக்கின்றது. அந்த நீங்க சொல்வது போல அந்த எல்லையற்ற அன்பை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம்? எங்களுக்கு இருக்கிற அன்பு எல்லாமே எல்லாவற்றுக்கும் குறை உண்டு. எங்களுக்கு என்னதான் சொன்னாலும், இப்போ காதலர்கள் எப்படித்தான் ஒன்றித்து காதலித்து கல்யாணம் கட்டினாலும் ஒரு கொஞ்சம் வருஷம் போனால் சண்டைகள் வரத்தான் செய்யுது, வேற்றுமைகள் வரைத்தான் செய்கிறது, கட்டாயம் வருகின்றது. பிறகு அதில் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் வரத்தான் செய்யுது. இந்த இதுகளை செய்யாதபடினால வேற்றுபடினால சில வேளைகள் அது வழக்குகளில் போய் நிற்குது, விவாகரத்தில் கூட போய் நிற்குது. தாய் அன்பு கூட நிபந்தனை. இந்த உலகத்தில் இருக்கிற அன்புகளில் சொல்லுவார்கள் தாய் அன்பு ஒரு பெரிய சிறந்தது. தாய் அன்பு பொதுவாக இப்படியெல்லாம் பேரியர்ஸ் அந்த இதுகளை பார்ப்பதில்லை. ஆனால் அது கூட சில நிபந்தனைகள் இருக்குது. சில உலகளில் பிள்ளைகள் தங்களுக்கு விரும்பாத இடத்துல ஒரு திருமணம் முடித்தாலோ அல்லது அது போனாலும் அந்த தாய் கூட திட்டுவாள் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அதான் தாயிற் சிறந்த அன்பு இறைவனுடைய அன்பு. அதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயினின் நல்ல தலைவன் என்ற அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள் என்றெல்லாம் எங்களுடைய திருமுறைகள் பாடுது. அப்ப இறைவனுடைய அன்பு தான் அந்த குற்றமற்ற அன்பு. எங்கள் எல்லாருடைய அன்பும் குறையுடையது, அது உண்டு. நாங்கள் we try to understand. முதல் எங்களுடைய அன்பு எங்கள் மீது தான் கூட இருக்கு. பிறகு எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்கட மனைவி, எங்கட பிள்ளை, எங்கட அம்மா அப்பா சகோதரங்களிடம் இருக்கு. பிறகு எங்களுடைய அயலவர், எங்கட ஊர், எங்கள் சமூகத்தின் மீது இருக்கு. பிறகு எங்கள் நாடு அப்படித்தான் இருக்கும். அதையும் தாண்டி எல்லாவற்றுக்கும் போறது என்பது மிகவும் கடினம். இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர், இப்ப நாங்கள் எல்லாம் ஊருக்கு பல உதவிகள் செய்கின்றோம். பல உதவிகளை நாங்கள் எங்களுடைய ஊருக்கு தான் செய்வோம், அல்லது கொஞ்சம் விசாரித்து வடபகுதி கண்டு செய்வோம், இன்னும் கொஞ்சம் இதென்று கிழக்குக்கும் கொடுப்போம், இல்லை தமிழர் ரெண்டு மலையகத்துக்கும் கொடுப்போம். மிக அரிதாகத்தான் நாங்க சகோதர சிங்களவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு கொடுப்போம். மிக மிக அரிதாகத்தான் இலங்கையை தாண்டி இந்தியாவில் ஒரு அனர்த்தம் நடந்தா உதவி செய்வோம். அதில் மிக மிக அரிது. இப்போ கலிபோர்னியாவில் தீயிலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உதவியோ அது செய்கிறது மிக மிக அரிது. எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எங்களோட அன்பு இருக்கின்றது. இறைவனுடைய அன்பு அப்படி அல்ல. அப்போ இந்த இறைவனுடைய அன்பு வர்றது என்றால் அந்த எங்கள் எல்லாருக்கும் அந்த பூரணமான அன்பை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். அது எப்போது சாத்தியமாகும் என்றால் நாங்கள் இறைத்தன்மை அடையும் போது, எங்களுடைய சீவன் சிவனாகும் போது, when we get the qualities of the God, then our love becomes the God's love. எங்களுடைய அன்பு பூரணமான அதுதான் உண்மை. இது காலாதி காலமாக இந்த இறைவன் என்பவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவது எங்களுடைய முன்னோர்கள் அல்லது இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், இவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். நாங்களும் சில வேளைகளிலே பயத்தினாலோ அல்லது எங்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலோ பக்தி செய்கிறோம். இந்த பக்தி தேவைக்காக இறைவனை நாடுகின்ற இந்த பக்தி முறை எங்களிடம் இருக்கிறது, அது எல்லா சமயத்தவரிடமும் இருக்கிறது. இதை நீங்கள் சரி என்று நினைக்கிறீர்களா? இப்படி தேவைக்காக நேர்த்தி வைப்பது, நீ இறைவனே நீங்கள் இதை செய்தால் நான் திருப்பி இதை செய்வேன், இப்படியெல்லாம் நாங்கள் நேர்த்தி வைப்போம். அந்த நேர்த்தி கைகூடாவிட்டால் அந்த இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கூட அவநம்பிக்கையாக்குவோம். அதனால்தான் மத மாற்றங்கள் கூட நடைபெறும். அப்போ இது ஏன் நாங்கள் நேர்த்தி வைக்க வேண்டும்? இறைவனோடு அப்படி ஒரு உடன்படிக்கையை நாங்கள் ஏற்படுத்துவது சரியான நடவடிக்கையா? இது எங்களுடைய உண்மையான இறை பக்தியா அல்லது பேரம் பேசுகின்ற வியாபார புத்தியா?
இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? இப்போ எங்களுடைய பக்தி என்பது முதலாவதாக பார்த்தால் இது எப்படி தேவை கருதி வருகின்றதான். பொதுவாக பார்த்தா தாய் அன்பை எடுத்து பார்ப்போம். அம்மாவும் பிள்ளையும் என்றால் அங்கே வந்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில முதல் பிணைப்பு, அந்த குழந்தைக்கு உணவு தேவைப்படுகின்றது, தாய் வந்து அணைத்து பால் கொடுக்கிறாள், அரவணைப்பு தேவைப்படுகின்றது, தாய் அரவணைத்து அதை கம்ஃபர்ட் பண்ணுகிறாள். இப்படிதான் இந்த பிணைப்பு தொடங்குது. ஒரு குடுக்கல் வாங்கலுக்கூடாகத்தான் வரும். எக்ஸ்சேஞ்ச். அந்த அன்புக்கு அப்பால ஒரு மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நடக்குது. அந்த தாய்க்கு இந்த குழந்தையின் அணுக்கமும் குழந்தையின் குரலும் குழந்தையின் ஸ்பரிசமும் ஆனந்தத்தை கொடுக்குது இல்லையா? தொட்டு முகந்து கொஞ்சி அந்த அனுபவத்தை கொடுக்குது. குழந்தை வந்து தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய கவனிப்பு, தாயினுடைய பால் உணவு ஊட்டுறதால பெறுது. அப்ப இங்க ரெண்டு புறமும் தேவை இருக்கிறது. அப்படினால அந்த அன்பிலே அந்த தேவை என்ற இதுவும் வருகின்றது ஒன்று. ஆனா இந்த பூரணமான அன்பு கண்ட நிலைக்கு வரைக்குள்ள அந்த கண்டிஷன்ஸ் இல்லை. இதை தாய்ப்பால் கொடுத்தா தான் அன்பு வரும் அல்லது அன்பு வராது அப்படி எல்லாம் இல்லை. அது பூரண அன்பு. அது எங்களுக்கு இப்ப இல்லை, எங்களுக்கு நடைமுறையில இப்ப இல்லை. அதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். அந்த அப்படியான அன்பை வைத்திருப்பவர்கள் தான் இந்த சித்தர்கள், இறை நிலையை அடைந்தவர்கள். அப்படி எல்லாரையும் சமமா பார்ப்பார்கள், எல்லாரும் அன்பு செலுத்துவர்களாக இருப்பார்கள். அதாவது பிரதி உபகாரம் இல்லாத ஒரு பெருபார்கள் இருப்பார்கள் சொல்லுவார். அப்ப அந்த நேரத்தில் அவர்களுடைய செயல் எல்லாம் இறைவன் செயல் போலவும், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவன் வார்த்தைகள் போலவும், அவருடைய அன்பு வெளிப்பாடுகள் எல்லாம் இறைவன் வெளிப்பாடுகள் போலவும் அமையும். நீ அது ஆகிறாய் என்று சொல்லுவோம், தத்துவமசி என்று சொல்லுவார்கள். அந்த விதத்திலே வருகின்றது. இப்போ அது வரைக்கும் எங்களுக்கு இந்த இது கேட்கல. இறைவனோட நாங்கள் வீட்டில் அம்மா அப்பா மாதிரி தான். அம்மா அப்பாவோட சில விட கிஞ்சி லேசாக கேட்கவாமா, எனக்கு இது விருப்பமாக இருக்குது என்று கேட்கறது, அன்பிலே கேட்பது உண்டு. சில வேளை கெஞ்சி கேட்போம், சில வேளை சண்டை பிடித்து கேட்போம், சில வேளை தெராட்டிக்கு பேசி எறிந்து அழுது கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் செய்தும் கேட்போம். இறைவனோடவும் அப்படித்தான் நாங்கள். சில வேளை பேரம் பேசுவோம், அம்மா எனக்கு இதை தான், நான் இதை செய்து தாரேன், அப்படி செய்கிறேன் பேசுவோம். இறைவனிடமும் அப்படித்தான். ஏன்னா அந்த நெருக்கம் வந்த உடனே நீங்கள் அதை யோசிக்கிறது இல்லை, அந்த இது வரும். அவனுடைய இந்த எக்ஸ்சேஞ்சோ நேர்த்திக்கடன், இதை செய்ததா அதை செய்தான்னு கேட்கறது எல்லாம் ஒரு பண்பாக இருக்கின்றது. எங்களுக்கு கலிக்க நாயனார் இருந்தவர், அவர்களெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனுடைய சமமான காலத்தில் இருந்தவர். அவருடைய வயல்ல ஒரு முறை வெள்ளம் பெற தொங்கிட்டு தான் அவருடைய நேர்த்தி வச்சார். அவங்களுக்கு என்ன 7 வேலி அந்த கணக்கு, 2 ஏக்கர் கணக்கு வேலி, வயல் தாரன் உனக்கண்டே தாரன் கோயிலுக்கண்டு நீ நிப்பாட்டுன்ட்டு பார்த்தா மழை இல்லை. முதல் அதான் மழை இல்லை, மழை தாண்டு கேட்டாரா. மழை வந்து வெள்ளம் வர தொங்கிட்டு ஒரு இடத்த சொன்னார், இன்னொரு 7 வேலி நிலந்தாரன் நீ அந்த மலையை நிப்பாட்டுன்ட்டு. கடைசியா அப்படியே 14 வேலி நிலம் கோயிலுக்கு கண்டு கொடுத்தாரா. இது சுந்தரர் பாட்டிலே பாடுகிறார். அது கிழ திட்டுறது இருக்கு. சுந்தரரே இறைவனை திட்டுவார் சொல்லுவார், வந்து மகத்திற்புக்கதோர் சனியனக்கானா என்று போசுவார். மற்றது என்னொன்னு சொல்லுவார், என்ன நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறோம், நீ தராட்டி போ, என்ன செய்யறது அதுன்னு சொல்லுவார். தராட்டி போ அப்படின்னு சொல்லுவார். மற்றது சுந்தரர் படிப்பார், இதுவோ மையாளுமாது ஈவதொன்றமைக்கு இல்லையேல் அதுவோ உண்மை இன்னருள் என்று சொல்லுவார். சரி, எங்கள்கிட்ட தராட்டி பரவாயில்லையப்பா, அதுதான் அன்பண்டா பரவாயில்லை, நான் பாடுறேன் விடாம பாடுறேன்னு, நீ தராட்டி தந்தாச்சரி தராட்டி பரவாயில்லை அப்படி எல்லாம் சொல்லி இந்த அன்பு மிக நெருக்கமாக அதை வெளிப்படுத்துவார். எனவே இந்த பேரம் பேசுதல் அல்லது நேர்த்தி வைத்தல் என்பது அது எங்களுடைய மனித இயல்புக்குள்ளாலே மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா திருவாசகத்தில் வரும். மானுடத்தில் எங்கட மானுட இயல்பின்படி நாங்கள் வணங்குகிறோம். அதை விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அதில் பார்த்தால் இந்த அன்பின் வழிபாடும் எங்களுடைய சோஷியோ கல்ச்சரல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கண்டெம்பரரி சோஷியோ கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வேறுபடும். எங்களோட பெஸ்ட்டை தான் இறைவனுக்கு கொடுக்குறது. அப்போ எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறது என்றால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த எது பெஸ்ட்டானதுன்னு பார்த்தார்கள். அந்த காலத்தில் பார்த்தால் பசுவில் இடைந்து கிடைக்கிற பால், தயிர், நெய் எல்லாம் அவைக்கு பெஸ்ட். அப்போ அதில் இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனை கொடுத்தார்கள். அதே மாதிரி வாசனை திரவியங்கள்ல சந்தனம், அகில், அந்த வாசனை தூபம் போடுறது அதெல்லாம் பெஸ்ட்.
அதை கொடுத்தார்கள். நல்ல வாசமான மலர்கள் அவர்களுக்கு அந்த நாளில் பெஸ்ட். அப்போ அதை வைத்து அலங்கரித்தார்கள், நல்ல அலங்காரங்கள் செய்தார்கள். நல்ல வாத்தியங்கள், அந்த நேரத்து வாத்தியங்கள், மேளம், தாளம், மற்றது நாதஸ்வரம் அதெல்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அது அவைக்கு பெஸ்ட். இப்போ அந்த நேரம் பியானோவோ கிட்டாரோ இருந்திருந்தா இங்கே அது வந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் அது இருக்கையில் அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தார்கள். பிறகு பார்த்தீங்கள் என்றால் அது மாறிக்கொண்டு வருது. இப்போ பார்த்தா அந்த நாளில் இருக்கிற கோயிலில் இருக்கிற தெய்வ சிலைகள், பெண் தெய்வங்களுடைய சிலைகள்லையோ ஓவியங்களிலேயோ மார்புக்கச்சை அல்லது மேலாடை அணிவது இல்லை. ஆனால் இப்போ எல்லா ஆலயங்களில் இருக்கிறதுல வடிவாக சேலை ரவுக்கை போட்டு தான் லட்சுமி வேண்டான சரசை. இது வந்து சமகால கலாச்சாரத்துடைய வெளிப்பாடு. அதிலேயே பார்த்தால் நான் பார்த்திருக்கிறேன், ஓவியங்களை பார்த்திருக்கிறேன் உள்ளெல்லாம் கும்போஷம். அந்த காலத்தில் எங்களுக்கு அந்த சினிமாவில் வந்து எது நல்ல ஸ்டைலாக வருகுதோ அதே மாதிரியான அந்த ஹேர் ஸ்டைல், அந்த நகை அலங்காரங்கள் எம்மை அறியாமலே அந்த ஓவியத்தில் வந்துடும். அந்த காலம் வரையப்படுற ஓவியங்கள் அதையும் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக ரவிவர்மா ஓவியங்கார இந்த காலங்களிலேயே அந்த காலத்திலே விக்டோரியன் ஈரான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே அழகண்டால் பெண்கள் கொஞ்சம் பருமனாக இருக்க வேண்டும், சபியா இருக்கணும். அப்போ அந்த காலத்திலே அவர் வரைந்த பார்வதி, லக்ஷ்மி, மற்றவர்களுடைய மற்ற பெண்களுடைய ஓவியங்கள் எல்லாத்தையும் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இப்போ அப்படி வரைகிறதில்லை. அந்த காலத்திலே சிவனுடைய பாடங்கள் பல இருக்கின்ற மீசையோடு இருப்பார். இப்போ அப்படி பார்ப்பதில்லை. இப்போ சமீப காலத்திலே வந்தது சிவனை பார்த்து ஒரு 6 பேக் உள்ள ஆள் மாதிரி போடுவார்கள். அதெல்லாம் எங்களுடைய சமகால சமகாலத்துடைய இயல்பை நான் சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஆலயங்களில் நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் சந்தனம் போடுவதை விட அவர்கள் வாசனை சென்ட், தி பெஸ்ட் பெர்ஃப்யூம் வந்து சுவாமிக்கு பாவிப்பார்கள். அது கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரியாக அந்த ஆலயத்தில் வந்து வின்டர் காலத்தில் வந்து ஃபேன் போடுவார்கள் சுவாமிக்கு. மற்றது சம்மரில் வின்டரில் வந்து ஹீட்டர் போடுவார்கள். நான் கிரைஸ்ட் நியூசிலாந்து இந்த காலத்திலே பார்த்துருக்கிறேன். இரவு கூட இந்த பிஜாமா மாதிரி ஆடையை மாற்றுகிறதே பார்த்துருக்கிறேன். அப்படி அதெல்லாம் எங்களுடைய சமகால கலாச்சார தாக்கம் எங்களுடைய பக்தியின் வெளிப்பாட்டில் வருகிறது. we try to give our best, அது மாதிரி to the God. அப்போ அதுதான் இந்த வெளிப்பாடுகளாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறது. ஒருவர் கட்டிடம் கட்டுவார், ஒருவர் வாத்தியம் கொடுப்பார், இன்னொரு வாத்தியம் இசைப்பார், ஒவ்வொருவர் அதிலே பாரம்பரிய மரபுகள், பதிவுகள், நூல்களில் இப்படித்தான் இருக்கும். பிறகு சமகால தாக்கத்தினால அது மாற்றம் அடைந்து கொண்டு செல்லும். இதெல்லாம் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. இந்த பக்தியை நாங்கள் தெய்வங்களை வழிபடுகிறோம், தெய்வங்களை யாருமே காண்பதில்லை, உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் மனிதர்களை ஏன் தெய்வமாக்குகிறோம்? மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு இது இருக்கின்றது. அதிலே ஒரு ஃப்ளோஸும் இருக்கு. ஆனால் அதுக்கு எதிர்கருத்தும் இருக்கிறது. ஒரு நாளும் மனிதன் தெய்வமாக முடியாது என்று சொல்பவர்களும் அழுத்தமாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அடிப்படையாக பார்த்தால் எங்களுடைய தத்துவ நூல்களில் 3-4 பெரும் தத்துவங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று துவாயுதம் என்று சொல்லுவார்கள். துவி என்றால் 2. அது உண்மையாக தமிழ் தென்னகத்தை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த மத்துவாச்சாரியர் என்பவர் அதை சொன்னவர். அவர் சொன்னார், ஒரு பொழுதுமே மனிதன் தெய்வமாக முடியாது, 2 வேறுதான் என்று சொன்னார். அவருடைய சிம்போலை இப்படி 2 அப்படித்தான் வச்சிருக்கார். அந்த கொள்கை இருக்கிறார்கள். மனிதனும் தெய்வத்துக்கு கிட்ட வரலாம், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெறலாம் என்று ஒன்று சொன்னார்கள், விசிஷ்டாத்வைதம். மனிதன் தெய்வம் ஆகலாம் என்று சைவம் சொல்லுது. சைவம் சொல்லுது. அப்ப சொல்லுவார்கள் அந்த அப்ப அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவம் ஆய் அமர்ந்திருந்தாரே. யூ பிகம் தட் என்றது இருக்குது. யூ பிகம் தட் இல்லை, யூ ஆர் தட் என்று சொல்ற வேதாந்த கொள்கையும் இருக்குது. உங்களுக்கு அது தெரிகிறது இல்லை. நீங்கள் உண்மையாக டோட்டல் பிளிஸ், நீங்கள் எல்லாம் பூரணமாக தான் இருக்கிறீர்கள். பூரணமான அன்பு, பூரணமான ஆனந்தம், பூரணமான அறிவோடத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய அறியாமை ஏதோ ஒன்று உங்களுக்கு அது மறைச்சிருக்குது. அதை மட்டும் விளங்கி அதை ஒரு தட்டி விட்டால் சரி, நீங்கள் தான் அது. 2வது ஒன்றே இல்லை, நீங்களும் கடவுள் என்று 2 இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறது இருக்கிறார்கள். இது பிலோசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவே தவிர புத்தர் சொல்லி இருக்கிறார் தானே, யாருமே புத்தர் ஆகலாம். அதுதான் புத்தர் ஆகலாம். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் அப்படி 3ஆம் கண் ஒன்று அந்த நிலையை அடைகின்ற பொழுது அதான் குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் உணர மாட்டார்கள்.
குருவே சிவம் என்பது குறித்து குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரையுணர்வற்றதோர் கோவே என்று திருமந்திரத்தில் வரும். குருவை இறைவனாக பார்ப்பது பாவிப்பது ஒரு வளமை இருக்கின்றது. ஆனா அதிலே பிறகு குரு லட்சணம் என்று வச்சிருக்கிறார்கள். அதுல நீங்க சரியான குருவை பிடிக்க வேணும். அழகாக சொல்லுவார்கள், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ள, குருட்டினை நீங்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடுமாறு அதுக்குன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த சரியான குருவை பிடிக்க வேண்டும். அந்த பிடி இருந்தால் உங்களுக்கு இறைநிலை அவராலே கிடைக்கின்ற பொழுது அந்த குரு உங்களுக்கு இறைவனாக தெரிவார், இறைவனாக பாவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்ப அது ஒரு பாவனையாக வருகின்றது, ஒரு ரியாலிட்டியாக வருகின்றது, ஒரு இதாக வருகின்றது. அதே நேரம் சைவம் அழகாக போலிக்குருமாரை எச்சரிக்கின்றது. போலிக்குருமாரை பற்றி நல்ல கவனமாக இருக்க வேண்டும். கூலி தொழிலாளர் போல் கொண்டு விற்கும் வேலை பகடிகளை மேவாதே. இப்போ லாபாய் என்று சொல்லி விற்கிற வியாபாரம் போல இருக்கிற எல்லாம் டிக்கெட் விற்பார்கள். ஆக உங்களுக்கு தந்திர யோகாவா $250, குண்டலினி யோகா $300, அப்படி ஒவ்வொன்றாக அதெல்லாம் சிவராத்திரிக்கு $3 இதெல்லாம் டிக்கெட் விற்று விற்பனை அதுகள் அந்த பகடிகளை மேவாதே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட் பிளாக்ஸ் இருக்குது. எங்கே முட்கட்டணம் இவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆன்மீகத்திலே ஒரு அபாய எச்சரிக்கை, கவனமாக இருக்க வேண்டும். எங்கள் ஆன்மீகத்திலே தட்சணை உண்டு. தட்சணை என்பது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற சர்வீஸ் நீங்கள் கொடுக்குற பணத்தை பொறுத்து அல்ல. மற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தட்சணையை கொடுப்பீங்க. தட்சணை என்பது நீங்கள் மனம் கொடுப்பது, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு கொடுப்பது. அதுக்கு ரேட் வச்சு கொடுக்கறது இல்லை. தினமாக இன்னொருத்தர் போய் ₹1 அரிச்சனை டிக்கெட் எடுப்பார். இப்போ நானும் போய் ₹1 அரிச்சனை டிக்கெட் எடுக்கிறது இல்லை. அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு கொடுப்பது. அப்படி கொடுக்கின்ற அதை சொல்லுவார்கள் தட்சணை. இந்த தட்சணை எவ்வளவு வரப்போகுதுன்னு அவருக்கும் தெரியாது. அவர் தர்ற சேவையும் குருவுடைய சேவையும் அதற்கு இது குருக்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் வைத்தியருக்கு இதுதான், ஆசிரியருக்கு இதுதான். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு வருமென்று தெரியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வார்கள். கொடுப்பவர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். அதுதான் அங்கே இருக்கிற முறைமை இருந்தது. ஆகவே எங்கே கட்டணம் பெறுவதோ அது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அது கொஞ்சம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, எங்கே டோட்டலிஸ்டிக் கிளைம் என்று சொல்லுவார்கள். நான் ஒன்றுதான், உங்கள் சகலத்திலிருந்தும் நான் 2 பேர் என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக எங்களுடைய பாரம்பரிய குருமார்கள் அந்த காலத்தில் இருந்து பல பேர், எங்களுடைய பாட்டன் பாட்டு காலத்தில் எல்லாரும் ராமணர்கிட்ட போயிருக்கிறார்கள், ஜூவர் சுவாமிகள்கிட்ட போயிருக்கிறார்கள், அப்படி நிறைய பேர்கிட்ட எல்லாம் போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்துலையும் இங்கே போனால் அங்கே போகப்படாது, அங்கே போனால் இங்கே போகப்படாதுன்னு இல்லை. இப்போ அப்படி இல்லை. இப்போ சாய்பாபா கிட்ட போனால் சாய்பாபா கோயிலுக்கு மட்டும்தான் போவார்கள். ஐயப்பர்கிட்ட போனால் ஐயப்பர்கிட்ட மட்டும்தான் போவார்கள். அல்லது மேல் வருவத்தூருக்கு போனால் அங்கே மட்டும்தான் போவார்கள், மற்ற கோயில்களுக்கு போகிறதுன்றது கிடையாது. அப்படிப்பட்ட இதுகளிலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது வியாபார தந்திரமாகவும் மக்களை மாற்றுகின்ற ஒரு தன்மையாகவும் இருக்கின்றது. அந்த குருமார் அப்படி சொன்னிச்சிடமோ தெரியாது, அந்த அமைப்புகள் இன்ஸ்டிடியூஷன் அப்படி வருகின்றன. ஆகவே இந்த விடயங்களில் எங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய பக்தியை அவர்கள் பலவீனமாக உபயோகிக்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன். அன்பையும் அப்படித்தானே செய்கிறாங்க. அன்பையும் கூட பல பேர் அப்படி அடிமையாக்குவார்கள் அல்லது பாவிப்பார்கள். அந்த மாதிரி இந்த பக்தியையும் இப்படி துஷ்பிரயோகம் பண்ணி பாவிக்கிற நபர்கள் இருக்கின்றார்கள். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது நல்லது எங்கே போனாலும் ஒன்று, எங்கெங்கே போனாலும் உங்களுடைய பகுத்தறிவை பாவிக்க வேண்டும். அங்கே இருக்கிற நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, மற்றதை விட்டுடுங்க. அந்த இதில் டோட்டலிஸ்டிக் வியூவாக போய் இங்கே இவர் தர்ற முழுக்க அப்படி என்று சொல்லலாது. அவர்கள்ட்ட சொல்கிறதுலேயும் சில பல நன்மை. ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் இருந்தார், நாங்கள் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம், கட்டணம் கட்டி போகிறோம், அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களே எடுத்துக்கொண்டு வரோம். அது மாதிரி அவர் சொல்கிற விஷயங்களில் யோகத்திலேயோ அல்லது இந்த விஷயங்கள்லையோ நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கட்டணம் கண்டு போய் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் கடவுளை காட்டுவார், இவர் கடவுள் என்று சொல்லாதேங்க. அதுதான் அங்கே இருக்கிற வித்தியாசம். அதை விட நிறைய ஏராளமான பணத்தை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து நகையாக அப்படியெல்லாம் தட்சணை கொடுக்கிறார்கள், நகையாக பணமாக. இப்பொழுதெல்லாம் அண்மை காலத்திலே பல சுவாமிகள், பெண் சுவாமிகள், ஆண் சுவாமிகள் எல்லோரும் உருவாகி இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்து நிறைய அவர்கள் நகைகளை போட்டபடி இருக்கிறார்கள். இதை நம்புகின்ற மக்கள் கூட இருக்கிறார்கள். இது அவர்களுடைய பலவீனமா அல்லது அவர்களுடைய
வறுமையினுடைய இயலாமையா, இதை கொடுத்தால் தங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும் என்னன்னு கேட்டால் வந்திருக்கிற சாமிமார் எல்லாரும் கடவுளை காட்டுறது இல்லை. இல்லை வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை இலகுவாக்கி விடுவார்கள். அப்போ அதுக்கு இவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியால கொடுக்கறது இருக்கிறது. உதாரணமாக ஒரு குருவானவர் ஒரு முறை கேட்டவரை கேட்கிறார்கள், ஃபேமஸான உலக ஒரு குருவை கேட்கிறார்கள், பக்தியை பற்றி கேட்கின்றார்கள். அவர் உடனே சொன்னார், don't talk about bhakti. We are not even near that. நாங்கள் அதுக்கு கிட்ட கூட போகவில்லை. நாங்கள் இந்த வாழ்க்கையில் எங்கிட்ட நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சில சிக்கல்களை இலகுபடுத்தி இந்த வாழ்க்கையை கொஞ்சம் இலகுவாக்குறதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். பக்திக்கு கிட்டவே நாங்கள் இன்னும் போகவில்லை. இது சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொன்னது. அப்போ அது ஒரு நிதர்சனமான இது. நாங்கள் பக்தி அதெல்லாம் இவ்வளவோ பெரிய விஷயம். நாங்கள் இப்போ துன்பப்பட்டிருக்கிறவர்கள் பல ஒரு கவுன்சிலிங், ஒரு 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 சில உத்திகளை கொடுக்கிறார்கள். கையால் தங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை கையாளுவதற்கு ஒரு உத்திகள், வாழ்க்கை சிக்கலை பார்க்கின்ற விதத்தில் உங்களுடைய ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச், உங்களுடைய பாரங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்குரிய சில உத்திகள், அதை அவர்கள் தியானத்தினூடாக, யோகாவினூடாக, வாழும் கலை என்றிருக்கிறது ஆட்டக்கலையினூடாக அப்படி விதம் விதமாக சொல்லித் தருகின்ற குருமார் அழகாக சொல்லித் தருகின்றார்கள். அது வேலை செய்யும். அதுக்காக அவர்கள் கடவுளை கண்டுட்டனோ நீங்க நினைச்சால் அது தவறு. அதிலே உங்களுடைய அன்பின் காணிக்கையாக நீங்கள் கொடுக்கிறது இருக்கிறது. சில பேர் அதிலேயே ஈர்க்கப்பட்டு நாங்கள் அதிலேயே போகின்றோம், அந்த மரியாதையை பின்பற்றி அதை நாங்கள் பிரச்சாரம் செய்ய போனோம்னா அதையும் செய்யலாம். ஆனா அது வேறு, கடவுள் வேறு. ஆமாம், இது ஒரு இந்த கேள்வி இது என்னுடைய மனதிலும் நிறைய காலம் இருந்த ஒரு கேள்வி. இப்பொழுது இது ஒரு கருத்து இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இறைவன் எங்கள் எல்லோரையும் படைத்துவிட்டு அவர் அதற்கு பிறகு அவர் இயங்கவில்லை. எங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நாங்கள் பிறக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். அது நீங்க என்னதான் இறைவனை போய் வேண்டினாலும் நீங்கள் செய்கின்ற வினைகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கான பரிசுகள் இங்கே கிடைக்கின்றன. அது நல்ல பரிசோ கெட்ட பரிசோ, பூமியிலே நீங்க பெறுகின்ற பலாபலன்கள் எல்லாமே உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கின்றதே தவிர, நீங்கள் போய் கோயில்களில் வேண்டுதல்கள் செய்வதால் இறைவன் அதை தரப்போவதில்லை. அது உங்களுடைய கர்மா. நீங்க நல்ல வினை செய்திருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இல்லை, நீங்கள் செய்த உங்களுடைய கர்மா நல்ல கர்மா இல்லாவிட்டால் அதற்குரிய பலனை நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆகவே இந்த நீங்க பக்தி கொள்ளலாம், ஆனால் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணி விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நல்ல கர்மா செய்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது நல்ல வினை இந்த பூமியில் கிடைக்கும். இது என்று சொல்கிறார்கள். இது உண்மைதானா? முதலாவது வர வேண்டும், நாங்கள் இந்த உலகத்திலே ஏன் வந்திருக்கிறோம் என்ற கேள்வி ஒன்று இருக்குது. பல பேர் யோசிப்பார்கள், சந்தோஷமா இருந்து டாக்டரா, இன்ஜினியரா, அக்கௌண்டனா, அல்லது ஒரு ரிச் பர்சனா, அல்லது தொழிலதிபராக, அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொஞ்சம் ஆண்டு அனுபவித்து சந்தோஷப்பட்டு மற்றவைக்கும் கொஞ்சம் நல்லதை செய்து போட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இறைவனுக்கு இது செய்ய தெரியாதா? அதுதானே. அப்ப நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று கேட்டால், இது எங்களுக்கு ஒரு பயிற்சி களம், ஒரு அனுபவத்தை, அறிவை கொடுக்கின்ற ஒரு பயிற்சி களம் இது. அப்ப இங்கே ஏன் வந்திருக்கிறோம் என்றால், எங்களுக்கு இயல்பாகவே இந்த உயிருக்கு சில குற்றங்கள் இருக்கின்றன. அந்த குற்றங்கள் நீங்கினால்தான் இந்த உயிர் அந்த இறைவனை போல அளவற்ற ஆனந்தம், அளவற்ற அறிவு, அளவற்ற அன்பு, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அது தன்னுடைய கொண்டு இயங்கும். ஆனா இது இருக்கிறதே தெரியாம உயிர் அப்படியே கட்டுண்டு சிறுமைப்பட்டு இருக்குது. அந்த சிறுமைப்பட்டு இருக்கிற உயிருக்கு ஒரு கொஞ்சம் வேஸ் ஆஃப், அதை என்ன சொல்லுவாங்க, வேஸ் ஆஃப் எலிமினேஷன், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தக்கூடிய வழிவகைகளை கொடுக்கறதுக்காக இறைவன் என்ன செய்கிறார், அவருக்கு கொஞ்சம் சான்ஸை கொடுக்கிறார். உதாரணமாக என்னென்று கேட்டால், ஊர்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், சில இடங்கள்ல சொல்லுவார்கள், இந்த பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, அப்படி பார்த்துருக்குறோம். புலனரவையில கூட ஒரு சின்ன தமிழ் கிராமம் இருக்கு, அங்கே போய்க்கெல்லாம் பார்த்துருக்கோம். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. அப்போ ஆனால் அங்கே பள்ளிக்கூடம் சரியில்லை, மாஸ்டர்ஸ் சரியில்லை, கோர்சஸ் இல்லை. உடனே அந்த பிள்ளைக்கு சில உதவிகளை செய்து, சில புஸ்தகங்கள், படிப்பு செலவு, மற்ற நல்ல பாடசாலை, அதுக்குரிய டியூஷன்ஸ் அதுகளை செய்து அவனும் எங்களை போல வரட்டும். கடவுளும் அதுதான் செய்கிறேன். இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த புறவிக்கு வர்றதுக்கு முந்தி காரிட்ட ஆணவ கருவறையில்
அறிவிலாது கண்ணிலா குளவியைப் போல், குளவி என்ற குழந்தை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு. அப்ப இப்படி அறிகிற ஆற்றல் இருக்குது, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது. ஆனா அது ஒன்றுமே வெளிப்படாம இருக்கிறதுன்னு தெரியாம அப்படி ஆணவ இருளுக்குள்ள அப்படியே இருக்குது. அந்த ஆணவ இருட்டுல இருந்து அதை நீக்கி தூசு தட்டுறதுக்காக இறைவன் என்ன செய்கிறார், அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார், இந்த உலகங்கள். அப்ப உலகத்தை படைக்கிறார், உலகங்கள் இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கிறார். பிறகு அதுக்கு ஒரு உடம்பை கொடுத்து உடம்புல கருவிகரணங்கள் புத்தி உட்பட கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்கிறார். விட்டுட்டு விடுறார், நீ இது கூடாக நாங்க பிள்ளைக்கு சொன்ன படிச்சு வான்னு சொல்லி. இந்த பிள்ளைக்கு நாங்க இன்னொன்று செய்திருக்கலாம் தானே, கனடால தானே இருக்கிறோம். ஒரு 2 கோடி ரூபாய் அங்கே கொடுத்து ஒரு நல்ல வீடு வாசலும் கொடுத்து பேங்க்ல டிபாசிட் கொடுத்து நல்லா சந்தோஷமாயிருன்னு சொல்லி இருக்கலாம் தானே. ஏன் அப்படி செய்யல? அது ஆரோக்கியமானது அல்ல. ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு அதை செய்யலாம் தானே, ஏன் செய்யல? எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடத்துல போட்டு நல்ல வாத்தியாரை வச்சு நல்ல ஆரோக்கியமான சூழலை கொடுத்து உணவை கொடுத்து உடைய கொடுத்து படிச்சு எங்களை போலவான்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரி இறைவன் ஒரு பொறுப்பான தந்தை. அவர் என்ன செய்கின்றார், இந்த இவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுக்கு மட்டற்ற சந்தர்ப்பம் புறவிகள் தோறும் வந்ததன்றைக்கு அதை கொடுக்கிறார். அதுல வந்தோடனே நாங்கள் அனுபவிக்க தொடங்குறோம், அறிய தொடங்குறோம். அப்ப எங்களுக்கு அனுபவம் அறிவும் வரைக்குள்ள எங்களுடைய ஆன்மாவுடைய அறிவு, இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் மெச்சூர்ஸ். முதிர்ச்சி அடைகிறது. ஆன்மா முதிர்ச்சி அடையாது. ஆன்மாக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது, முதிர்ச்சி கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல்ஸ் மெச்சூர்ஸ். பிறவிதோறும் வந்து புல்லாகி பூழாய் புழுவாய் மரமாக இப்படி எல்லாம் வர அதுல வர்ற பட்டறிவு படிப்பறிவு ரெண்டாலையுமே இந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சி. ஆன்ம அறிவுன்றது மூளையில ஸ்ட்ரோ பண்ணி வச்சிருக்கிறது அல்ல, அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல். அது அடுத்த பிறப்பிலையும் வரும். இப்ப நான் படிச்சிருக்கிறது வராது, ஆனா மெச்சூரிட்டி வரும் அடுத்த பிறப்பில் அந்த சோலுக்கு. அது வரும். அது ஒரு நிலையை அடையும் பொழுது அது வர 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 அதை மூடி இருக்கிற இந்த இருட்டாகிய அந்த ஆணவ பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய தொடங்கும். தேய 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 இறைவன் அதுக்குள்ள அவருடைய வெளிப்பாடு கூட. ஆன்மாவுக்கும் இறைவனைப் போல இச்சாகிரியா ஞான இச்சை செயல் அறிவு 3 உண்டு. மோட்டிவேஷன் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அறிவு இருக்கும். இறைவனுக்கும் 3 இருக்குது. ஆனா எங்கட இச்ச செயல் அறிவு வந்து எங்கட பீடிச்சு அந்த கட்டி மூடி இருக்கிற அந்த ஆணவத்தின் பிடிக்குள்ள இருக்கிறதால அது முழுமையா செயற்படாது, முழுமையா வெளிப்படாது. எவ்வளவுத்துக்கள் இந்த ஆணவம் நலியுதோ அந்த அளவுக்கு அது வெளிப்படும். எப்படி என்றா இறைவனுடைய இச்சா ஞான ஆகிரிய இந்த அறிவு செயல் இச்சை எங்களோட பொருந்தும். அதனால இடையில இந்த தடையை தாண்டித்தான் பொருந்தும். லைட் வருது வெளியில இருந்து, ஆனா கொஞ்சம் கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லை, டிண்டட் கிளாஸ் கொஞ்சம் தான் வரும் இல்லையா, அப்படித்தான் வருது. அது எவ்வளவு வருகுதோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு பிரகாசம் வரும். ஆனா இந்த பக்குவ நிலை வந்து ஒரு நிலைக்கு வந்த உடனே அது சொல்லுவார்கள், பக்குவ நிலை பரிபாகம் வந்த உடனே இறைவன் அந்த மிச்ச ஆணவ தானாகவே நீக்கி விடுவார். எங்களால மனித எத்தனத்தினால முழுமையான விடுதலை சித்தியாது என்பது சைவத்தின் கொள்கை. ஆனா பௌத்தத்தின் சமயத்துல மனித எத்தனத்தாலேயே முடியும், கடவுள் தேவையில்லை. எங்க அது இருக்கு, மனிதன் கிரேஸ் ஆஃப் த காட் இஸ் paramount import. இது கிறிஸ்டியானிட்டிலையும் அப்படித்தான், இஸ்லாத்திலையும் அப்படித்தான், யூடாயிசத்திலையும் அப்படித்தான், சைவத்திலையும் அப்படித்தான். அது போன உடனே இறைவனுடைய இச்சா சக்தி என்ற இச்சா சக்தியோட தடையின்றி பொருந்தும். So my desire and motivation become the God desire and motivation. இறைவனுடைய கிரியா சக்தி என்னுடைய கிரியா சக்தியுடன் தடையின்றி பொருந்தும். அப்போ என்னுடைய செயல் இறைவனுடைய செயலாகுது. மற்றது அவருடைய ஞானா சக்தி என்னுடைய ஞானா சக்தியுடன் தடையின்றி பொருந்தும். அவருடைய அறிவு எனதராயாகின்றது. சம்பந்தர் படிவு எனதுரை தனதுரையாக சிவஞான சித்தியார் சிவனம் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்ததென்றும் என்று சொல்லுவார்கள். அந்த நிலை வரும். அதுதான் பூரண நிலை. அப்ப இந்த கர்மா எண்ணத்துக்கு இருக்கண்டால் அவற்றை முதல் கர்மா இல்லை, மூல வினை கர்மாக்குரிய வித்து தான் இருக்குது. ஆனா முதல் புறவி கொடுத்தோன்னே எல்லாருக்கும் சமமான புரியட்டகாயம் கொடுத்தோன்னே இந்த மனம் சிந்திச்சு புத்தி வேலை செய்து நிச்சயிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாய்ஸை கொடுக்குறாரு. இறைவன் கொடுத்த என்னொன்று ஃப்ரீ வில், சுதந்திரமாக சேர்ந்தெடுத்துக்கின்ற உரிமையை சொல்லி. இறைவன் ஒரு நாளும் பின்னுக்கு வந்து பிரம்பு வச்சு கொண்டு லம்போதரன் இன்றைக்கு வானொலிக்கு போன்னு சொல்லல. என்ன ஃப்ரீ சாய்ஸ், ஃப்ரீ வில் அதுக்கு எப்பவும் இருக்குது. கிறிஸ்டியன்லேயும் அந்த ஃப்ரீ வில் இருக்குது. அதான் அந்த கதை சொல்லுவார்கள், பழக்கதை. அதே இறைவனுக்கு பல மரத்தை வச்சு போட்டு அதில் ஒரு வேலி உப்பு தானே எலக்ட்ரிக் ஃபென்ஸே இருக்குது. நாயே வெளியில போகாது. இப்போ மனுஷன் போகாம ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கலாம் தானே இறைவன். ஏன் அப்படி செய்யல? நல்லது கெட்டதை சொல்லி
அவனுக்கு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தையும் கொடுத்தார். முதல் மனிதனும் அந்த மனுஷியும் தேர்ந்தெடுத்தது வேறையாக இருந்தது. ஆனபடினால அவன் பாவத்தில் விழுந்தான் என்றுதான் தெரியும். இங்கேயும் அப்படித்தான் ஃப்ரீவில் இருந்தது. எங்களுடைய சுயந்தெடுப்பினால நாங்கள் அதுக்குள்ள போகிறோம். அதனால அந்த கர்ம வினை வருகிறது. கர்ம வினை வந்து எங்களுக்கு என்னத்துக்கு வருகின்ற ஃபார் த மெச்சூரிட்டி ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல். அதற்காக அப்ப எங்கள் செயலுக்கு நாங்க தான் பொறுப்பு. அப்ப எங்களுடைய கர்மாவின்படி வந்து கொண்டிருக்குது. ஆனா அவற்றை ப்ளூ பிரிண்ட் தான் போய் கொண்டிருக்கு. அதன்படி தான் நியதியின்படி போய். ஆனால் இந்த கர்மாவினுடைய வினைகள்ல இருந்து சிலதுகள் தப்பலாம். வள்ளுவர் சொல்லுவார், ஊழிற் பெருவிலை யாவுல மற்றொன்று சூழினன் தான் முந்துரும் என்று சொல்லுவார் வள்ளுவர். ஊழ் என்பது விதிக்கப்பட்டதான் வரும். ஊழ் அல்லது உணவாகாது என்று சிதப்பராதிலும் இருக்குது. ஊழ்வழி உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் அங்கவடிகள் சொல்லுவார். ஊழ்வழி பெரியது. ஆனால் இன்னொன்றும் சொல்லுவார் வள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருந்த கூலி தரும். நீ முயற்சி செய்யணும், உனக்கு ஃப்ரீவில் இன்னும் இருக்கு, விடாத செய், அந்த அளவுக்கு இருந்து வரும். அதாவது முயற்சி செய்தால் அந்த கர்ம வினையிலிருந்து முழுமையாக விடுபடலாம், அல்லது பார்ஷலாக விடுபடலாம், அல்லது இந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்ற இது இருக்குது. அதுக்கு இறைவனை பிடிக்கின்றோம். இறைவன் எப்படி ஹெல்ப் பண்றாருண்டா, இறைவன் வந்து லம்போதர் எனக்கு கோயிலில் வந்து எல்லாம் பெரிய திருவிழா செய்துட்டார், அவருக்கு இது இல்லை என்று சொல்றது இல்லை. இறைவனோட நீங்கள் நெருக்கமாக இந்த உறவாடல்ல இருந்தால், இது குளிர்காய்கிறது மாதிரி நெருப்பு இருக்குது. நீங்கள் நெருப்போடு கொஞ்சம் அணுக்கமாக இருந்தால் இந்த பெனடியன் இந்த குளிரில் இருந்து மைனஸ்ல இருந்து உடம்பு கொஞ்சம் சுகமாக இருக்கும். நீங்க நெருப்புக்கு தூட இருந்தால் குளிரில் கொஞ்சம் அவதிப்படுவீங்க. அதே மாதிரி இறைவனுக்கு இந்த பக்தியினூடாக அணுக்கமாக இருந்தால் உங்களுக்கு அந்த குளிரின்ற தாக்கம் இருக்காது, குறைவா இருக்கும். தூர இருந்தால் இப்ப நெருப்பு ஏதோ எனக்கு கிட்ட இருக்கிறதுக்காக எனக்கு ஏதோ ஸ்பெஷல் ஃபேவர் செய்கிறது இல்லை. இறைவன் அதான் சொல்லுவார்கள், நலமிலன் நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் அவன் பேர் சங்கரன். அவர் இது நல்லது கெட்டதென்று பார்த்ததென்றது இல்லை. சொல்லுவார்கள், அவர் வந்து வேண்டுதல் வேண்டாமையிலான், இவர் எனக்கு நல்லவர் என்றோ இவர் எனக்கு விருப்பமாகிலான் அடி சேர்ந்தார் என்று சொல்வது. நலமிலன் அவர் நன்னினார்க்கு நல்ல, அவர் உங்களுக்கு வந்து தெரியும் நன்மை செய்யணும் என்று வந்து உங்களுக்கு அதை பெற்றவனியா நீ இப்படி உனக்கு காசு தானதான்னு சொல்ற அப்படியானவர் அல்ல. ஆனா அவருடைய அணுக்கி போனால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குது. அன்னினாருக்கு நல்லன். சலமிலன் அவர் இதால் ஒரு பாதிப்பும் இல்லாம அசைவற்று இருக்கிறார். சலமண்டா அசைந்து ஓடுவது செல்லம், அசலவன் அவன் பேர் சங்கரன். அப்படித்தான் இறைவனுடைய தன்மையை சொல்லுகின்றது. சரி, நன்றி டாக்டர். நிறைய கேள்விகளுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு விடை தந்திருக்கிறீர்கள். எனவே நாங்கள் அடுத்த நேயர்களை இணைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு